நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் உலகத்திலேயே தலை சிறந்த தலைவர் என்று போற்றப்படுகிறார் என்று சொல்லுகிறார்கள். அவர் தன்னைத்தானே உத்தம புத்திரன் என்றும் சொல்லிக் கொள்கிறார். ஆனால் இன்னைக்கு அந்த உத்தம புத்திரனுடைய வேடம் களைந்து ஊழல் மன்னன் என்று பட்டம் வழங்குகிற அளவுக்கு உலகமே சிரித்து கொண்டிருக்கிறது. இதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, 7.5 லட்சம் கோடி ஊழல் செய்த ஒரு ஆட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இருக்கிற ஒரு ஆட்சி தான். அதனால் எனக்கு இதில் ஆச்சரியமே இல்லை. நான் அன்னைக்கு இதே விவாதத்தில் கலந்து கொள்கிற பொழுது சொன்னேன், உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்கியிருந்தாலும் அந்த தீர்ப்பை அமுல்படுத்தாமல் இருக்க என்ன முயற்சி வேண்டும் என்றாலும் இந்த அரசாங்கம் செய்யும் என்று இதே இடத்துல உட்கார்ந்து நான் சொன்னேன். இன்னைக்கு அந்த முயற்சியை செய்திருக்கிறார்கள். இதில் முக்கியமான பல கேள்விகள் இருக்கிறது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 48 கோடி கஸ்டமர்ஸ் வங்கி கணக்குகளை வங்கி கணக்குகளை வைத்திருக்கிறது. 66,000 ஏடிஎம் வைத்திருக்கிறது. நல்லா கவனிங்க, 66,000 ஏடிஎம் வச்சிருக்கிறது. 23,000 பிரான்ச்சஸ் வச்சிருக்காங்க. இது இல்லாமல் வெளிநாடுகளிலும் கிளை இருக்கிறது. இப்போ நான் கேட்குற கேள்வி என்ன, கம்ப்ளீட்லி கம்ப்யூட்டரைஸ் பண்ண ஒரு பிரான்ச் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா முழுக்க முழுக்க இவங்க உலகத்தில் எந்த நாட்டில் இருந்து வேணாலும் ஆப்ரேட் பண்ணலாம். ஓகே, இந்தியாவில் எந்த மூலையில இருந்தும் ஆப்ரேட் பண்ணலாம். அப்போ என்ன கேள்வி வருதுன்னா, இப்படி பெரிய ஒரு வங்கியா இருக்கிற, கம்ப்ளீட்டா கம்ப்யூட்டரைஸ் பண்ணியிருக்கிற, கணினிமயமாக்கப்பட்ட இந்த வங்கியில் எப்படி ஒரு தட்டில் வர வேண்டியது, எப்படி சொல்லுவீங்க, அதை ஒரு கிளிக்கில் வர வேண்டிய தகவல் 136 நாள் நேரம் கேட்குறாங்கிறது நமக்கு புரியல. 136 நாள். அவங்க சொன்னது 15ஆம் தேதி தீர்ப்பு, 6ஆம் தேதிக்குள்ளே கொடுக்கணும். அதுலேயும் ஒரு சந்தேகம் வருகிறது. அன்னைக்கே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிட்ட ஒரு நேர்மை இருந்திருந்தால் அன்னைக்கே என்ன சொல்லியிருப்பாங்க, எங்களால் உடனே முடியாதுங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க, அன்னைக்கே கேட்டிருக்கலாம். ஆனால் 6ஆம் தேதி கொடுக்க வேண்டியதுக்கு 4ஆம் தேதி கோர்ட்டில் போய் அஃபிடவிட் ஃபைல் பண்ணுறேன், எனக்கு முடியாது, 30/6 தான் என்னால் கொடுக்க முடியும், ஜூன் மாதம் 30ஆம் தேதி தான் எங்களால் கொடுக்க முடியும் என்று இப்போ போய் டைம் கேட்குறான். அப்போ இதில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதா இப்போ இருக்கிற கேள்வி. அதாவது நீங்கள் அநேகமாக இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், மக்கள் எல்லாம் பார்த்துருப்பாங்க. இந்த சூனாப்பான ஆடு திருடின கதைன்னு ஒன்று இருக்குது, வடிவேல் கதை. இவர் தான் ஆடு திருடினார். ஆட்டுக்காரருக்கு சொந்தக்காரன் பார்த்துட்டான். ஆனால் பஞ்சாயத்துக்கு வரும்போது அவனை விரட்டுன்னு விரட்டி என்னுடைய ஆடு திருடு போவே இல்லைன்னு சொல்லிடுவார். இப்போ கிட்டத்தட்ட அதே மாதிரி சூனாப்பான ஆடு திருடு போன கதை மாதிரியே இந்திய நாட்டில் ஒரு வங்கி, நான் இப்போ நீங்கள் ஒரு முக்கியமான கேள்வி, அதாவது சஞ்சு ஈழவாங்கிறவர் ஒரு ஆர்டிஐயில் ஒரு கேள்வி கேட்குறாருங்க. என்ன கேள்வி கேட்குறாருன்னா, எவ்வளவு பணம் வந்திருக்கு, என்னென்ன டினாமினேஷன்ல, ஏன்னா 1000 ரூபாயிலிருந்து 1 கோடி வரல கொடுக்கலாம் டினாமினேஷன், அது எவ்வளவு வந்திருக்குன்னு கேட்கிறாரு. அவர் என்ன கேள்வி கேட்கிறாரு தெரியுங்களா, 15/11 அன்னைக்கு. நல்லா கவனிங்க, 15/11 அன்னைக்கு அவர் கேள்வி கேட்கிறார். ஆனா 22ஆம் தேதிக்கு அவருக்கு பதிலே கொடுத்துட்டாங்க. ஒரு வாரத்துல 7 நாள்ல என்கிட்ட வேணா நான் டினாமினேஷன் கூட படிக்க முடியும். அதாவது நீங்க அதுல பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, 1000 ரூபாய் கொடுத்தவங்க மொத்தமே 156 பேருங்க. 5 வருஷத்துல 18, 19, 20, 21, 22, 23, 6 வருஷத்துல 156 பேரு. 10,000 ரூபாய் கொடுத்தவங்க 263 பேரு, மொத்தமே 263. 10,000 கொடுத்தவங்க, 10 லட்சம் கொடுத்தவங்க 8,121 பேரு, 1 லட்சம் கொடுத்தவங்க 3,390 பேரு. நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, 1 கோடி கொடுத்தவர்கள் மற்றும் அதுக்கு மேலையும், ஆனா டினாமினேஷன் 1 கோடி தான். நீங்க அது 2 கோடியா கொடுத்துருக்கலாம், அப்படி கொடுத்துருக்கலாம். அது மட்டும் பாத்தீங்கன்னா 1 கோடிக்கு மேல கொடுத்தவங்க 5,290, 1000 ரூபாய் கொடுத்தவங்க 156, 1 crore மேல கொடுத்தவங்க 14,094 பேர் சார். 14,094 கோடி பணம். அதுல நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது 26,024 பணம் 14,900 கோடி வரும். அந்த அதாவது நவம்பர் வரையில 22/11 வரல, 14,000 லட்சம் கோடி ரூபாய். 26,024 பாண்டு இல்ல, பாண்டு சோல்டு தான். இது 14,094 பாண்டு தான் சேல் ஆயிருக்கு, 1 கோடிக்கு மேல இருக்கலாம். ஆனா இங்க கணக்குப்படி பாத்தீங்கன்னா 5,291 அதுலயே இருக்கு பாருங்க. அந்த சஞ்சீவ் பார்கவா கேட்டதுலயே
1000 ரூபாய் பாண்டு எவ்வளவு, 10,000 ரூபாய் பாண்டு எவ்வளவு, இப்போ 1 லட்சம் எவ்வளவு, 10 லட்சம் எவ்வளவு, 1 கோடி. 1 கோடி தான் ஹையஸ்ட்டுங்க. ஓகே. 1 கோடி தான். அப்ப இதுக்கு என்ன புரியுது? 1 கோடிக்கு மேல கொடுத்தவங்க யாரா இருப்பாங்க? சத்தியமா ஏழைகளா இருக்க மாட்டாங்க. ஓகே ஓகே. அப்படி ஏழைகளா இருந்து கொடுத்தா வெறும் 156 பேர் தான். ஓகே. அப்போ இங்க என்ன கேள்விகள் வருதுன்னா, முதல்ல வந்து உச்ச நீதிமன்றத்தில் வந்து இப்படி போய் சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது? இது மறைப்பதற்கான முயற்சியா இல்லையா? நான் உங்களுக்கு இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம எல்லாம் கொரோனா வந்து எல்லாம் படுத்து கிடந்தோம், இருந்த சொத்தை எல்லாம் இழந்துட்டோம், இருந்ததெல்லாம் காலி ஆயிட்டோம், மக்களுக்கு வருமானமே இல்லை. ஆனா சில பேர் பணக்காரன் ஆயிட்டே இருந்தாங்க. அப்படி பணக்காரன் ஆனதுல ஒரு முக்கியமான ஆள் யாருன்னா பூனேவாலான்னு ஒருத்தர். அவர் தான் செரம் இன்ஸ்டியூட் நமக்கு ஊசி கொடுத்தாருல, சப்ளை பண்ணார்ல. அந்த பூனேவாலாவுக்கும் பாரத் பயோடெக்குக்கும் தான் ஊசி போடுறதை கொடுத்தாங்க. 34,500 கோடிக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க. அதில் வந்து அது ப்ரூடென்ட் எலக்ட்ரல் ட்ரஸ்ட், அதில் ஆடிட்டட் அக்கௌண்ட்ஸே இருக்கு. அவங்க வந்து அதை ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி ஒரு ஆர்டிஐயில் ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இந்த பூனேவாலா 2 தடவை கொடுத்துருக்காரு. ஒரு தடவை 50 கோடி கொடுத்துருக்கார், ஒரு தடவை 45 கோடி கொடுத்துருக்காரு. அப்போ என்னன்னா குவிட் ப்ரோ கோன்னு சொல்லுவோம். நீ எனக்கு இதை கொடுத்தீங்கன்னா நான் உனக்கு இதை பண்ணுவேங்கிற மாதிரி 95 கோடி கொடுத்துருக்காரு. 95 கோடி ரூபாய் சீரம் இன்ஸ்டியூட் 95 கோடி கொடுத்துருக்காங்க. அப்ப இதுல என்ன தெரியுது? ஊசி யாருக்கிட்ட வாங்கினாங்களோ அவங்கள்ட்ட ஒரு பணம் வாங்கியிருக்காரு. அப்போ ஏதோ ஒரு பணம் வாங்குவதற்காக ஒரு காரியம் செஞ்சு கொடுத்துருக்காரு. இப்ப இந்த எலக்ட்ரல் ட்ரஸ்ட் நீங்க சொல்ற மாதிரி 26,024 மொத்தம். அதுல இப்ப வந்து கூடியிருக்கிறது 44,000 சொன்னா நீங்க 18,000. ஆனா பத்திரிகைலாம் வந்து 22,217 வந்திருக்கு. நம்ம அதை விட்டுருவோம். இந்த கேட்ட உடனே ஒரு வாரத்துல ஒரு டீட்டெயில் கொடுக்க முடிஞ்ச ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவால இப்ப வந்து 6 மாசத்துக்கு டைம் கேட்கறாங்கன்னா என்ன விஷயம்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நிர்வாகத்தை பயம் காட்டி நீ கொடுக்காத. அடுத்து நான் வருவேன், வேண்டும் மோடி மீண்டும் மோடி. அப்படி மீண்டும் மோடி வந்தா நான் சரி பண்ணிக்கிறேன். நீ ஜூன் 30 வரையில என்ன, அதுக்கு என்ன அர்த்தம்? தேர்தல் முடிந்துவிடும். தேர்தல் முடிந்துவிடும். இந்த தேர்தலுக்கு முன்னாடி உச்சநீதிமன்ற தீர்ப்பே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 19(1)A வந்து ஆர்டிஐ சட்டம் எப்படி வந்து 19(1)A இப்படிதான் வந்தது. அடிப்படை உரிமை, மக்களின் அடிப்படை உரிமை. இந்த கட்சிக்காரன் யார்கிட்ட பணம் வாங்கியிருக்கானா அந்த கட்சிக்காரன் எப்படிப்பட்டவன் என்று புரிந்து கொண்டு வாக்களிக்கிற ஒரு உரிமை இருக்கிறது. அப்ப இதை மறுத்து அவங்க எல்லாருமே உத்தமர்கள், இதை மறைத்து வாக்கு வங்கிக்காக தான் இதை இப்படி செய்து கொண்டிருக்கார். நிச்சயமாக நான் என்னால பல உதாரணம் சொல்ல முடியும். பல உச்சநீதிமன்ற நீதிபதி எம்பி ஆயிருக்காங்க, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவர்னர் ஆயிருக்காங்க, பல பேர் பல்வேறு கமிட்டிக்கெல்லாம் போயிருக்காங்க. அதுக்கு பேர் என்ன? கன்சிடரேஷன். இந்திய நாட்டினுடைய அரசியல் சட்டம் சொல்லுதுங்க, பதவிக்கு பிறகு எந்த பொறுப்பையும் வகிக்க கூடாது, ஆபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டே இருக்கக்கூடாது என்று சொல்லி இன்னைக்கு பல பேர் அப்படி மாறி இருக்கிறாங்க. அதனால எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற அதிகாரிகளை விரட்டி, மேனேஜிங் டைரக்டர் அந்த டைரக்டர்ஸை போர்டை விரட்டி நீ இப்படி போய் பதில் சொல்லு என்று சொல்லி இருக்கிறார்கள். அவர்கள் வேறு வழி இல்லாமல் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் போய் சொல்லி இருக்கிறார்கள். இந்த நாடகம் முழுவதையும் அரங்கேற்றி கொண்டிருப்பது பாஜக, அதனுடைய தலைவராக இருக்கிற பிரதமராக இருக்கிற மோடி தான்.